வினவுவோம் அறிவோம் 36. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 36. 36வது வினா, அனாதி கேவலத்தில் அறிவு உண்டா? இந்த வினாவிற்கான விடையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளிய சித்தாந்த பகருடை எனும் நூலின் 405 மற்றும் 406வது வரிகளின் மூலம் காணலாம். அனாதி கேவலத்தில் உயிருக்கு அறிவு இல்லை என சுத்த சைவர்கள் கூறுகிறார்கள். இது சரியா? பார்ப்போமே. இல்லத்தில், அதாவது நமது வீட்டில் விளக்கு அணைந்தால் ஒளியோடு கூடிய விழி இருளோடு பொருந்துமே ஒழிய இந்த விழி இல்லாமல் அழிந்தே போய்விடுமா? அதுபோல அனாதி கேவலத்தில் ஆணவ இருளில் கூடி மறைக்கப்பட்ட நிலையில் உயிரினுடைய அறிவு இருக்குமே ஒழிய அந்த அறிவு இல்லாமலேயே போய்விடாது. இல்லை இல்லை, அப்படி இல்லை என்று சுத்த சைவர்கள் கூறுவார்களே. ஆனால் உயிர் சகல அவத்தை அடையும் பொழுது முன்னால் இல்லாத அறிவு வந்து உயிரை அடைய முடியுமோ? கேவலத்தில் மறைக்கப்பட்ட நிலையில் அறிவு இருந்தால்தானே சகல நிலையில் கருவிகளால் சிறிது மறைப்பு நீங்கும் பொழுது அந்த அறிவு வெளிப்பட முடியும். இதுவே இந்த கேள்விக்கான பதில். சரி, இதனை ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளி செய்த சித்தாந்த பகருடை எப்படி கூறுகிறது தெரியுமா? இல்கண் விளக்கு அகலில் ஏய்ந்த விழி, அல்கண்ணே அல்லால் அழிவது உண்டோ? ஆவி சகலம் உரின் நில்லா உணர்வு வந்து எய்துமோ என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தாம் அருளி செய்த சித்தாந்த பகருடை எனும் அற்புத நூலின் 405 மற்றும் 406 வரிகளின் மூலம் மிக தெளிவாக விளக்குகிறார். சரி, 36வது வினா என்ன? அனாதி கேவலத்தில் உயிருக்கு அறிவு உண்டா? பதில் என்ன? அனாதி கேவலத்தில் ஆன்மாவிற்கு அறிவு உண்டு. ஆனால் ஆணவத்தால் அது மறைக்கப்பட்டு இருந்தது, எனவே விளங்காமல் இருந்தது. அருள் உணர்வோம், மலம் வெல்வோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.